குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, ஒரு மாற்றம் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் போயிருந்திருக்கலாம். ஆனால் 99.9% அந்த வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் 12 வருடங்களாக வந்த குரு பயிற்சியிலேயே இது ஒரு ஸ்பெஷல் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ, எப்படியெல்லாம் மாறணும்னு நினைச்சீங்களோ, அதையெல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய, மாறக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. வருகிற ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த குரு பயிற்சி நடக்கிறது. எத்தனையோ குரு பயிற்சிகள் வந்தாலும் இந்த குரு பயிற்சி ஏன் முக்கியமானது? குரு 12 ராசி கட்டத்தில் உச்சம் பெறக்கூடிய கட்டம் கடகராசி, அந்த கட்டத்துக்கு வருகிறார். அதனால தான் உச்சம் அப்படின்னாலே 99% பலனை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, கிடைக்காது, இதெல்லாம் மாறாது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா, அல்லது நீங்களே நினச்சிருந்தா, அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. நடந்தே தீரணும். உங்களுக்கு சாதகமாக, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக பயிற்சி இதுதான். இதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பயிற்சியினால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கடனை எப்படி அடைக்க போறீங்க, வேலை எப்படி இருக்க போகுது, தொழில் எப்படி இருக்க போகுது, உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்க போறாங்க, பூர்வீக சொத்துக்கள்லாம் எப்படி கிடைக்கும், சொத்து, வீடு, வண்டி, வாகனம்லாம் எப்படி வாங்க போறீங்க, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக முழுசாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நான் தைரியமாக தன்னம்பிக்கையோட சொல்லுவேன், அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் அடுத்த வருஷம் இந்த நாளில் நான்லாம் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம்தான் எனக்கு அதிக பலன் கிடைச்சது, இந்த 2026ஆம் ஆண்டை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி நண்பர் மிதுன ராசி நண்பர்களே, கடந்த சில வருடங்களாக ஒரே மன அழுத்தம், நம்பிக்கை இல்லாதது, குடும்பத்தில் பிரச்சனை, பண நெருக்கடி, அதனால கடன் வாங்கினது, திடீர் விபத்து, குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்து பணத்தை செலவு பண்ணது, இப்படி பல துன்பங்களிலும் துயரங்களிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மிதுனம் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் புத்திக்கு அதிபதி. அறிவு மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பேச்சுத்திறன் இருக்கும், தொழில் உத்தி, வியாபார யுத்தி, வேலையில் கவனம், வேகமான சிந்தனை, இதெல்லாம் உங்களுடைய இயல்பு. இதெல்லாம் அபரிதமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஆனாலும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது வரைக்கும் இருந்திருக்கும். முயற்சி என்னதான் செஞ்சாலும் பணம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க, கடன் வாங்கி போட்டு நஷ்டப்பட்டிருப்பீங்க. நண்பர்கள் நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம், காசு, கௌரவம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் தான் ஒரு வெகுளியாச்சே, உங்களை தான் யார் வேணாலும் அன்பாக பேசினா ஏமாத்திடலாமே, நிறைய பேரை நம்பி இருப்பீங்க. நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. அனுபவிச்சுட்டு அப்படியே நைஸாக நழுவி இருப்பாங்க, விலகி இருப்பாங்க உங்களை விட்டு. நேரடியாக துரோகமே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு துரோகங்கள் மிகுந்த காலகட்டம் தான் இது வரைக்கும் கடந்திருப்பீங்க. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். பழைய பிரச்சனைகள்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தி அல்லது அடுத்தவங்க சொல்லி கொடுத்து குடும்பத்தையே கொஞ்சம் சிதைச்சி வச்சுருப்பாங்க. எந்நேரமும் குடும்பத்தில் சண்டை தான், பிரச்சனை தான், ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கும்.
உறவினர்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க. கௌரவத்த கொஞ்சம் இழந்திருப்பீங்க. அடுத்தவர்கள் பேச்ச கேட்டு வம்பு, வழக்கு, அவமானத்தை சந்திக்கக்கூடியவர்கள் நண்பர்களோட சேர்ந்து போய், அல்லது யார் பேச்ச கேட்டு தவறான காரியத்துல இறங்கி அவமானப்பட்டிருப்பீங்க. தூக்கம் இல்லாம போயிருந்திருக்கும். மன நிம்மதி இல்லாம இத்தன வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப மனக்குழப்பம், மன அழுத்தம் இருந்திருக்கும். ஏன்னா சனியின் பார்வை எப்படி? சனி 12ஆம் வீட்ட பார்க்குறாரு. தூக்கமே இருந்திருக்காது. பல செலவுகள், தேவையில்லாத செலவுகள். புடுங்குனதெல்லாம் தேவையில்லாத ஆணிங்கிறது மாரி, நீங்க செஞ்சதெல்லாம் தேவையில்லாத செலவாகவே இருந்திருக்கும். கடன்ல கொண்டு போய் விட்டுருப்பாங்க, கூட இருந்தவங்க. தூக்கம் வந்திருக்காது. பெரிய இழப்பு. ஒரு வேள வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, கொஞ்சம் சம்பாரிச்சிருந்திருக்கலாம். தப்பிச்சிருக்கலாம். ஆனா, இங்க இருந்தத பொறுத்தவரைக்கும், நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. அதேபோல சொத்து, சுகம், வண்டி, வாகனம்லாம் அடகு வச்சு, திடீர் சூழ்நிலைய கொஞ்சம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. வித்து செலவு பார்த்துருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. நிலத்தெல்லாம் வித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதே நேரத்தில நிலம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணி இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு பொருளையோ, அல்லது ஒரு செல்வத்தையோ, ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கான பொருள், இப்படி எதையாவது வாங்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க. உங்கள் சுகத்துக்காக எதை நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். முழுசா உங்களுக்கு உடனே கிடைச்சிருக்காது. குடும்பத்தில சொல்லவே வேண்டாம். நான் சொன்னது மாரி தேவையில்லாத பிரச்சனை. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, உங்களுடைய கணவனோ, மனைவியோ ஒண்ணு சொல்லுவாங்க. திடீர்னு சந்தேகப்படுவாங்க. திடீர்னு கேள்வி கேட்பாங்க. அதுவும் பெண்களாக இருந்தா சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிறது மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். என்னதான் நேர்மையா இருந்தாலும் சரி, எங்கேயாவது சந்தேகம் வந்துருமோ, யாரையாவது ஏதாவது சொல்லிக் குடுத்துருவாங்களோ, நாம ஒண்ணு செய்ய போக, நம்ம குடும்பத்தில பார்க்குறவங்களுக்கு இன்னொன்னு ஆகிடுமோ அப்படின்னு பெண்கள் ஒவ்வொரு நிமிஷமுமே தவிச்சு இருப்பீங்க. குடும்பத்தில சந்தேகம், பிரச்சனை, ஒரு மரியாதை இருந்திருக்காது. அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களெல்லாம் கேட்டு இத செய்யணுமாங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. குடும்பத்தில மதிக்கலன்னா, உறவுகள்ட்ட எப்படி மரியாதை இருக்கும்? ஒரு தனி மரமாக, அனாதையாக நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்படியான காலகட்டம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனா, சனி பகவான் சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கான நேரம் எப்படி? உங்களுக்கான நேரம் வரும். அப்போ உங்க ஆட்டத்த காட்டுங்க. அப்படின்னு சொன்னது தான் சனி பகவானுடைய ஒரு வரி தத்துவம். அதேபோல என்ன ஆகியிருக்கு? இந்த குரு பெயர்ச்சி வந்திருக்கு. உங்களுக்கான நேரத்தை குரு பகவான் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 24 வருஷத்துக்கு உங்கள அசைக்கவே முடியாது. யாரும் ஆட்ட முடியாது. அவ்வளவு பெரிய வலிமையானவர்களாக, சீறி பாயிற சிங்கமாக, சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தில் அமரப் போறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி. புதுசா வேலை பார்க்குறீங்களா? அங்க உங்களுக்கு சிம்மாசனம். வேலை செஞ்சுகிட்டு இருக்கீங்களா? தயாராகிட்டு இருக்கு. உங்கள் திறமைக்கேற்ற, உங்கள் தகுதிக்கேற்ற, உங்கள் குணத்துக்கேற்ற சிம்மாசனம் தயாராகிட்டு இருக்கு. வேலை செஞ்சுகிட்டு இருக்கீங்களா? அல்லது தொழில் செஞ்சுகிட்டு இருக்கீங்களா? உங்கள் தொழில்ல நம்பர் 1 இடத்துக்கு நீங்க வரப்போறீங்க. இதுவரைக்கும் நேரம் சரியில்ல. நடந்ததெல்லாம் தப்பாவே நடக்குது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வந்தால் த.வே.க. தலைவர் விஜய் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனாரோ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு, உங்களுக்கான வேலையிலயும், தொழில்லயும், கௌரவத்திலயும், அந்தஸ்திலயும் அந்த மாதிரி ஒரு இடத்தை உங்களால அடைய முடியும். ஆனால் உழைப்பு முக்கியம். நிறைய அவமானப்படணும். நிறைய கஷ்டப்படணும். நிறைய புதுசா முயற்சி பண்ணணும். எல்லாரும் முயற்சி பண்றாங்களே! அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நீங்க புதுமையாக உங்களது அறிவுக்கேற்ற, சிந்தனைக்கேற்ற, தெளிவுக்கேற்ற முயற்சிய பண்றீங்க. புதுவிதமா யோசிக்கிறீங்க அப்படின்னா, அங்க நீங்க தான் நம்பர் 1. இப்ப என்ன தெரியுமா முக்கியம்? எல்லாரை விட வித்தியாசமாக நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். இந்த காலகட்டத்தில வித்தியாசமா யோசிச்சு, மிகப்பெரிய வெற்றியையும், அதிரடி மாற்றங்களையும் நண்பு மிதுன ராசி நண்பர்களும், தோழிகளும் அடைய போறீங்க. என்ன செய்ய போறீங்க தெரியுமா? நிறைய குடும்பத்த அப்படியே தூக்கி கொண்டாட போறீங்க. சந்தோஷப்படுத்த போறீங்க. பழைய கடன்லாம் அடைக்க போறீங்க. கடன்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. நீங்க தேடி கொண்டு போய் குடுத்து, உங்களுடைய கௌரவத்த காப்பாத்த போறீங்க. புதிய வீடு, பங்களா மாதிரி கட்டப் போறீங்க. நல்ல வாகனம் இருக்கு. நம்மள்ட்ட ஒரு கார் இருக்கு, அல்லது பைக் இருக்கு. பரவால்ல. இன்னும் கொஞ்சம் அதிக விலையில நம்ம தகுதிக்கேற்ற ஒரு சொகுசான வாகனம் வாங்குவோமே! வாழ்ந்து தான் பார்ப்போமே! அப்படிங்கிறது மாரி கண்டிப்பா வாங்க போறீங்க. வெளிநாட்டு பணம் அல்லது வாய்ப்பு, செல்வம் உங்கள தேடி வந்துகிட்டே இருக்கு. இந்நேரம் ஃப்ளைட் ஏறியிருக்கும். இல்லன்னா கப்பல் ஏறியிருக்கும். உங்களுக்கு செல்வங்கள்லாம் வந்து சேரப்போகுது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக, தொழிலாக இருந்தாலும் சரி, விஷயமாக இருந்தாலும்
நல்ல வாய்ப்பு வரப்போகுது. பதவி, பட்டம், சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்க செய்ற வேலையில கண்டிப்பா கிடைக்கும். எழுதி வச்சுங்க. கண்டிப்பா கிடைக்கப் போகுது. இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரணும்னு இருக்கா? உங்களை அந்த இன்ப அதிர்ச்சியில் தூங்க விடாம மாற்றப் போகிறது இந்த குரு பயிற்சி. மீடியாவுல இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க. அதேபோல உணவு தொழில்ல இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய வளர்ச்சி. அதேபோல சிந்தனை விஞ்ஞானிகள்லாம் பயங்கரமா பிரம்மாண்டமா வளர்ச்சி அடைய போறீங்க. ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வரப்போகுது. அதேபோல விஞ்ஞானி அளவுக்கு இல்லனாலும், உங்கள் வேலையில புதுசா கண்டுபிடிப்பீங்க. உங்கள் தொழில்ல புதுசா கண்டுபிடிப்பீங்க. சாதிக்க போறீங்க. புதிய கண்டுபிடிப்புகளால் சாதிக்க போறீங்க. அதாவது பிரிஞ்சிருந்த காதல் ஒண்ணு சேரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பிரிந்திருந்த காதல், பிரிந்திருந்த தம்பதியினர் இந்த காலகட்டத்தில ஒண்ணு சேரப் போறீங்க. அதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. பொருளாதாரத்த பத்தி பேசணும் அப்படின்னா, சொல்லவே தேவையில்ல. நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கங்க. ஒரு பாசிட்டிவா நெனச்சு பாருங்களேன். கட்டுக்கட்டா பணம் பெட்டியில வருமா? கோடி கோடியா பணம் பேங்க்ல விழுமா? நாம செய்ற தொழில்ல லாபம் அபரிதமா கிடைக்குமா? ஒரு நாளைக்கு 5,000, ஒரு நாளைக்கு 10,000, ஒரு நாளைக்கு 50,000, ஒரு நாளைக்கு 1,00,000 இப்படி ஆசைப்படுறீங்களா? கனவு காண்றீங்களா? அதற்கான முயற்சிய செய்றீங்களா? கண்டிப்பா சாத்தியம் தான். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சேமிப்பு உருவாகும். நிலம் வாங்க வாய்ப்பு உள்ளது. நகை வாங்குவீங்க. பெண்கள் மூலியமா அல்லது ஆண்கள் மூலியமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் அதிர்ஷ்டம் உண்டு. ஆன்லைன் தொழில்ல மிகப்பெரிய லாபத்தை அடையப் போறீங்க. கண்டிப்பா இந்த வருஷம் 2 வருமானம் வரப்போகுது. எப்படி? 2 வருமானம். ஒரு வருமானமே பிச்சுக்கிட்டு கொட்டும். 2 வருமானம் அப்படின்னா என்ன செய்யறது? பார்த்து செலவு பண்ணுங்க. பார்த்து பிளான் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகுது இந்த வருமானங்கள். கவனமா இருக்க வேண்டிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். நெறைய வருமானம் வரும். ஆனா நண்பர்கள்ட்ட பார்த்து பழகுங்க. பார்த்து உண்மைய சொல்லுங்க. எத்தன லட்சம், எத்தன கோடி வந்தாலும் பக்கத்துல சொல்லாதீங்க. கண்டிப்பா அது பறி போயிடும். நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ பணத்தை கொடுக்க வேண்டாம். மிக முக்கியமானவர்களுக்கு கொடுங்க. அதாவது வாழ்க்கையில இந்த பணம் அவங்களுக்கு போகல அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஒரு பெரிய வேலையில இறங்குறாங்க, தொழில்ல இறங்குறாங்க, வேலை கிடைக்க போகுது, படிப்புக்கு அப்படின்னா, அந்த பணத்தை இப்ப செலவு பண்ணலாம். குரு உங்களுக்கு அருள் புரிவார். தேவையில்லாம லோன் எடுக்காதீங்க. தேவையில்லாத பொருள் எடுக்காதீங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. இந்த விஷயம் பொருளாதாரத்தில ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லற வாழ்க்கையில மனம் திறந்து பேசுவீங்க. ஓப்பனா பேசுவீங்க. நல்லதோ, கெட்டதோ வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால கசப்புணர்வுலாம் மறையும். இனிமே கட்டுப்பிடி வைத்தியம் தான் குடும்பத்தில. சந்தேகம் இனிமே வராது. சந்தேகமே வந்தாலும், என்னுடைய கணவன பத்தி எனக்கு தெரியும். என்னுடைய மனைவிய பத்தி எனக்கு தெரியும். ஆழமாக நம்புவீர்கள். உடல் நலத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடி குடும்பத்தில இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய சுகம், சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல காதலன், காதலி இந்த காலகட்டத்தில கிடைப்பாங்க. குழந்தை பாக்கியம் சொல்லவே தேவையில்ல. நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. எல்லாத்தையும் வியாழக்கிழமையில வச்சுக்கங்க. எல்லாத்தையும்னா, நீங்க விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போறது, இல்லற சுகத்தில ஈடுபடுறது, குழந்தை இல்லாதவர்கள் இத கவனமா செய்யுங்க. வியாழக்கிழமை வீட்ல தீபம் ஏத்தணும். கோவிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து வணங்கிட்டு வரணும். பல நாட்கள் பிரச்சனையால இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருந்தா, கட்டில் சுகத்த பார்க்காம இருந்தா, வியாழக்கிழமை இருங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு பகவான் யாரு? குழந்தைக்கு அதிபதி குரு பகவான். அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. அன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதே நேரத்தில இன்னொரு பிரச்சனையும் குடும்பத்துக்கு வரும். கள்ளத் தொடர்பு பிரச்சனை. 3ஆம் நபர்களால் குடும்பத்தில பிரிவு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா, பாக்கியஸ்தானத்தில ராகு இருந்து, முயற்சி ஸ்தானத்தில கேது இருக்காரு. உங்கள் கவனத்தை திசை திருப்புவார்கள். எங்க போனாலும் உடல் கிளர்ச்சி, யார பார்த்தாலும் ஆசைப்படுறது, யார பார்த்தாலும் வழியறது, யார பார்த்தாலும் நம்பிடுறது, மனசையும் உடலையும் பறிகொடுக்கிறது, சிற்றின்பத்துக்கு ஆட்கள தேடுறது, இப்படியான ஒரு எண்ணங்கள், சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இதனால குடும்பத்தில பெரும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. 3 வழியால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது கள்ளத் தொடர்பு வாய்ப்புகள் வரும். எப்படின்னா,
மொபைல் வச்சிருக்கிறீங்களா? அதன் மூலியமா வரும். சோசியல் மீடியா மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ராங் நம்பர். ஏன்னா ராகு மாயக்காரன். மாய வேலைய நெறைய செய்வார். யாரு எங்கேருந்து பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா கவுத்து விட்டுருவார். ஒரு ராங் நம்பர் வந்து. ரகசிய உறவை வைத்துக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும். பழைய காதல் மீண்டும் திரும்பும். பழைய காதல் எப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிரும். அப்ப கள்ளத் தொடர்பு ஏற்படும். இப்படி சில காரணங்களால் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும் கள்ளத் தொடர்பு, கள்ள உறவு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிக, மிக எச்சரிக்கையோட இருங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், கள்ளத் தொடர்புக்கான ஒரே வார்த்தை என்னன்னா, சில நிமிட சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க ஆறாத காயமாக மாறிவிடும் குடும்பத்தில். இதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைகள பத்தி சொல்லணும்னா, நல்ல முன்னேற்றம் வரும். நல்லா படிப்பாங்க. போட்டி தேர்வுலாம் வெற்றி பெறுவாங்க. தொழில் படிப்பு கண்டிப்பா படிப்பாங்க. வெளிநாட்ல போய் படிக்கிற வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு வேலைலாம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமை கிடைக்கும். முக்கியமா இந்த கடவுளை வணங்குங்க. விநாயகர வணங்குங்க. குரு பகவானை வணங்குங்க. மிதுன ராசி அப்படின்னாலே பெருமாள். பெருமாள வணங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வம் உங்கள மட்டும் காப்பாத்தல, உங்களுடைய சந்ததியினரையே காப்பாத்தப் போகுது. அதனால உங்களுடைய சந்ததியினர் உங்கள போல ஏழையா வாழாம, அவர்களை பணக்காரர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரி, வெளியூருக்கு போலாம், வெளி வழிபாட்டு தலத்துக்கு அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் அற்புதமான இடம். ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரலாம். திருப்பதி வெங்கடேஸ்வர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும் கிடைக்கும். சரிங்க. இந்த குரு பெயர்ச்சினால யோகங்கள் ஏதாவது கண்ணுக்கு தென்படுதா? ஏன் அப்படி கேட்டீங்க? 4 யோகம். அற்புதமான யோகம். இத மட்டும் கேட்டீங்க அப்படின்னா தூங்க மாட்டீங்க. ராஜயோகம்ங்க. நான் சிம்மாசனத்தில உட்காருவேன்னு சொன்னேன்ல, அந்த ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. ராஜான்னா யோசிச்சு பாருங்க. எல்லா மரியாதையும், எல்லா கௌரவமும், கம்பீரமும் உங்களுக்கு கிடைக்கும். சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்களுக்குள்ளார ஒரு எனர்ஜி ஏற்படும். பல வெற்றிகள பார்க்க போறீங்க. பல தோல்விகளிலிருந்து மீண்டு, பலருடைய மனச கவரப் போறீங்க. இது முதல் யோகம் அப்படின்னா, 2வது யோகம் தனயோகம். தனயோகம் சொல்லவே தேவையில்லங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு தூங்கிடாதீங்க. அலட்சியமா இருந்துறாதீங்க. அல்லது நமக்கெல்லாம் இது செட் ஆகுமா? நமக்கெல்லாம் இது கிடைக்குமா? உங்களையே நீங்க தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. மிகப்பெரிய வலிமையானவர்கள் நீங்க. தனயோகத்துல உங்க வாழ்க்கைய மாறப்போகுது. இது சாதாரணம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்காது. நிம்மதியான தூக்கம். ராஜா மாதிரி வாழ்க்கை. அதற்கு பணம் நிறைய கொட்டப்போகுது. 3வது யோகம் தொழில் யோகம். என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? தொழில் யோகம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அமையப்போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்ற, முன்னேற்ற ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சே ஆகணும். அந்த தொழிலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கூடவே வரக்கூடிய தொழில். லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய தொழில். தொழில் யோகம் உண்டு. ஆரம்பிங்க. அடுத்தது வெளிநாட்டு யோகம். இங்க 1 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து 84 மடங்கு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போனா தான் யோகம் இல்ல. நீங்க எந்த வேலை, தொழில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டு பணமோ, பொருளோ, செல்வமோ உங்களுக்கு வந்து சேரும். ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது மீடியாவுல இருக்கீங்க. எதுல இருந்தாலும் சரி, வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எவ்வளதோ கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சும்மா கதை விட்டுட்டு இருக்காத, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, சொன்னதையே மறுபடியும் சொல்லாத, இதெல்லாம் நெறைய கேட்டாச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில இன்பமும், துன்பமும் வர்றதுக்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு. அது வரலன்னா நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். இந்த கதைய கேளுங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுள எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்டியாம். திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டாரு. "2 வரம் வேணும்" அப்படின்னாப்ல. "என்ன?" அப்படின்னா. "நான் கேட்கிற நேரத்தில மழை பெய்யணும். நான் கேட்கிற நேரத்தில வெயில் அடிக்கணும்" அப்படின்னு கேட்கிறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும், "அப்படியே ஆகட்டும்" அப்படிங்கிறாரு.
கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆயிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல். இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். அதனால் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அந்த ஈஸியாக நீங்கள் அனுபவிக்கவும் நினைக்க மாட்டீங்க. ஆனால் கஷ்டங்கள் நிறைய வந்திருக்கே அப்படின்னு துவண்டு போயிருப்பீங்க. அது வந்ததால தான் நீங்கள் மனுஷனாக இருக்கீங்க. உங்களை இந்த வாழ்க்கை மனுஷனாக மாற்றி இருக்கு. ஒரு உளி மாதிரி உங்களை செதுக்கி இருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதில் சரியாக ஜெயிக்கிறதுக்கான அத்தனை ஐடியாவும் வழியும் உங்களுக்கு இப்போ தெரியும். அப்போ கஷ்டத்தை அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்த உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போகுது? சோதனை முடிந்து சாதனை தொடங்கும் வருடம் இந்த வருடம், இந்த குரு பயிற்சி. குடும்பத்தில் அமைதி திரும்ப போகுது, பணவரவு நிறைய வரப்போகுது, ஆன்மீக எண்ணம் மேலோங்கும், கடவுளை கண்டிப்பாக நம்புவீங்க. கடவுள் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரிய வைப்பார் கடவுள். வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான உறவுகள் கிடைக்க போகுது. ஆனால் முக்கியமாக இந்த 3 விஷயத்தை கவனமாக வச்சுக்கங்க. கோபத்தை குறைச்சிக்கங்க, தெளிவான முடிவெடுங்க, தவறான உறவுகளை தவிர்த்துருங்க. இந்த 3 விஷயங்களையும் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் கோடி நன்மையை கொடுப்பார். அப்படியே ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். குரு பகவான் உச்சம் பெற்ற பார்வையால் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. கடன், நோய், எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. கடன் சுத்தமாக இருக்காது. இந்த ஒரு வருஷத்தில் அத்தனை கடனையும் அடைச்சி அப்படி கெத்தாக வளம் வருவீங்க, கம்பீரமாக வளம் வருவீங்க. பெரிய மனுஷன் வராம்பாருங்கிற அளவுக்கு உங்களுடைய நடை, உடை, பாவனை, வாழ்க்கை முறையெல்லாம் மாறும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, காணா போயிடுவாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அவமானம் மறையும். எத்தனை பேர் உங்களை தூற்றி இருந்தாலும் அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்பாங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. எங்கே போனாலும் நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த லாட்ரி, புதையல், இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல தொழில் அமைய போகுது. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அந்த தொழிலை இப்போவே ஆரம்பிச்சிருங்க. அந்த தொழிலுக்கான அத்தனை வேலைகளையும் ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலே தயங்க வேண்டாம். மிக முக்கியமாக இந்த பரிகாரத்தை கொஞ்சம் செய்யுங்க. பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்குது. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்குது. குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்கிட்ட இருந்து குறையறதுக்கான, உங்கள் குடும்பத்திலிருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதை எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க, மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க, உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு, வழக்கு, வேலை இழப்பு,
பண நஷ்டம் இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா, தீபம் ஏத்தி வையுங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை. அத காலையிலயும், மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா, நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா? மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட, ஏழைகளுக்கும், விலங்கினங்களுக்கும், முடியாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2026 குரு பார்வை உங்கள் வாழ்க்கையில ஒளி ஏற்றப் போகிறார். நம்பிக்கையோட இருங்க. உங்க நேரம் ஆரம்பமாகிறது. இனிமேதான் உங்களது ஆட்டம் ஆரம்பம். நன்றி, வணக்கம்.